புதியதாக ராஜ்யத்தை பெற்ற சிங்கராஜா பெருமிதம் நிறைந்த நடைபோட்டு காட்டுக்குள் வந்து கொண்டிருந்தது. அதன் பிடரி சூரிய ஒளியில் பொன்னாக ஒளிர்ந்தது. ஒரு நாள் காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்த சிங்கராஜா ஒரு பாம்பை பார்த்து பெருமையாக கேட்டது, இந்த காட்டுக்கு அரசன் யார் தெரியுமா? நீங்கள்தான் என்று பாம்பு மரியாதையாக கூறியது. அங்கிருந்து பெருமிதமாக நடந்து சென்ற சிங்கராஜா வரிக்குதிரையை கண்டதும் அருகே சென்று கடுமையான குரலில் கேட்டது, இந்த காட்டின் அரசன் யார் என்று தெரியுமா? நீங்கள்தான் அரசே என்று வரிக்குதிரை கூறியது. அங்கிருந்து மேலும் நடந்து சென்ற சிங்கராஜா முன்னாள் ராஜாவின் சிறந்த ஆலோசகராக இருந்த ஒரு யானையை பார்த்து, இந்த காட்டின் அரசன் யார் என்று கர்வமாக கேட்டது. நீங்கள்தான் என்று அமைதியாக சென்ற யானையை அழைத்து, மிகச்சிறந்த அரசன் நானா அல்லது வேறு யார் என்று மறுபடியும் கேட்டது. யானை சிரித்தபடி மெதுவாகச் சொன்னது, அரசன் என்பவன் நல்ல மனம் கொண்டு ஆட்சி செய்வதனால்தான் உண்மையான அரசனாகிறான். யானையின் வார்த்தைகள் சிங்கராஜாவுக்கு பிடிக்கவில்லை. கோபத்தில் யானையின் மீது பாய்ந்தது. ஆனால் யானை ஒரே தள்ளுதல் சிங்கத்தை தூரம் எறிந்தது. அப்போதுதான் சிங்கராஜாவுக்கு உண்மை புரிந்தது. வலிமையால் அல்ல, அறிவாலும் பணிவாலும் தான் உண்மையான அரசன் ஆக முடியும் என்று உணர்ந்தது.